ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு கம்மா கிரிப்டோ. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு டே டு டே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 24 ஹவர்ஸில் ஆல்மோஸ்ட் மல்டிபிள் 100 டைம்ஸ் அப்பான காயின் பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். நாட் காயின், என்ஓடி காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின். ஸோ இந்த காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர் ட்ராப் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஏர் ட்ராப் மூலமா ஆல்மோஸ்ட் 400% வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அது நம்பவே முடியலங்க. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு சின்ன கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கும், அப்படியே ஒரு டீட்டெயிலாக டைவ் இன் பண்ண முடியும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபியூச்சர் பொசிஷன்ஸ் ஆர் ட்ரேட் பொசிஷன்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கும், அதான் ஓப்பன் பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு 10 ஓப்பன் பொசிஷன் வந்து ஒரு காயின் இருக்கு. அந்த காயினுக்கு நீங்க வந்து 10 பொசிஷன் ஓப்பன் பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே. ட்ரேடிங் பொசிஷன் ஓப்பன் பண்றீங்க அண்ட் அன்னைக்கு ஃபுல்லா அப்படியே தான் இருக்கு, அன்னைக்கு ட்ரேடிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த காயினுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10. ஸோ அடுத்த நாள் வந்து நீங்க 5 க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு ஒரு 10 ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா கரண்டா அந்த காயினோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 15. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் மல்டிபிள் 100 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த நாட் காயினுக்கு. ஸோ முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ட்ராப் தாங்க. அண்ட் இந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் லைனா நிறைய பேருக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து சொல்லலாம் ப்ரோ பிட்காயின் இருக்கு ப்ரோ, இத்தீரியம்லாம் இருக்கு, இதுலலாம் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இருக்காம இந்த மாதிரி சின்ன சின்ன காயின் எல்லாம் ப்ராஃபிட் இருக்காங்க ப்ரோ. ஸோ தட்ஸ் கிரிப்டோங்க. ஸோ கிரிப்டோ வந்து ஒரு சைட்ல பார்க்கும்போது ஒரு சின்ன கேம்பிளிங் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு ஹைப்பான டோக்கன் இல்லை ஒரு யூட்டிலிட்டியான டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 400% ட்ரேடிங் வால்யூம்ல ரைஸ் ஆகாது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காயின் யாராவது இந்த பிட்காயின் வேல்ஸ் அண்ட் மார்க்கெட் தீர்மானிக்கிறவங்க இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு பிளே தான். இந்த மாதிரி பிளே பண்ணி அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நாட் காயின்ல யாராவது வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லக்கா தாங்க போய் அமைஞ்சிருக்கும். அண்ட் செகண்ட் பார்க்குற நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெப்பே காயின். ஸோ பெப்பே காயின் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். there's going to be some negative news coming in சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டன்ட் வீடியோ சொல்லிட்டே இருந்தோம். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 2 பில்லியன் பெப்பே காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கதா சொல்றாங்க. ஸோ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் பெப்பே காயின் டெவலப் பண்ணவங்க 2 ட்ரில்லியன் பெப்பே காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருக்காங்க, ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அதுல பிப்ரவரியில இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 280 பில்லியன் பெப்பே காயின்ஸ் வந்து செல் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 பில்லியன் பெப்பே காயின் செட்டில் பண்ணதால மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா பெப்பே காயின் ஒரு 4% வரைக்கும் டவுன் ஆச்சு. ஸோ இது ஏன் பண்ணிருக்காங்கன்னு அவங்களை கேட்டபோது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து மார்க்கெட் ஸ்டெபிலிட்டிக்காக பண்றோம் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து விட்டாங்க. ஸோ இது நான் இன்னொரு ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து கொஞ்சம் உண்மை இருக்கதாங்க செய்யுது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து பெப்பே காயின் பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டீப் பையா போயிட்டு இருந்துச்சு. அப்படி ஸ்டீப் பையா போயிட்டு இருக்கும்போது there's a lot of chances ஒரு பெரிய கரெக்ஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த டைம்ல பெரிய கரெக்ஷன் நடக்காம இவங்களே கொஞ்சம் மார்க்கெட்டை ரீட்ரேஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்டேபிளா போகும். லாஸ் ஆனாலும் பெரிய லாஸா தெரியாது, கிராஜுவலா தான் லாஸ் ஆகும். ரேதர் தென் ஒரு பெரிய டிப் வர்றதுக்கு பதிலாக ஒரு கிராஜுவல் மவுண்டன் டவுன் ஆயிட்டு கரெக்ஷன் ஆயிட்டு திருப்பியும் அந்த மார்க்கெட் ட்ரேடிங் மூவ்மெண்ட் சார்ட்ல போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட் இன்ஸ்டெபிலிட்டியா போயிடக்கூடாது, ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இதை செல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பெப்பே காயின் டெவலப்பர் சொல்றாங்க. இது எந்த வகையில் உண்மை அப்படின்றது தெரியல, பட் நம்மளா ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல பர்சீவ் பண்ணோம்னா இதுதாங்க. ஸோ இதுதான் நீங்க நடந்த டாப் 2 நியூஸ், ஒன் அபவுட் நாட் காயின் அண்ட் ஒன் அபவுட் பெப்பே காயின். ஸோ பிடிச்சிருந்தா கர்மா கிரிப்டோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தட் யூ கேன் கெட் எவ்ரி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் அண்ட் டே டு டே அப்டேட்ஸ் அபவுட் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.